Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவின் சார்பில் வேளாண் நிழல் நிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 டன் எண்ணிக்கை இருக்கு. ஆக இந்த பகுதியில் 7 டன்னாக உற்பத்தி திறன் உயர்த்த அத்தனை வசதிகளும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 5 டன்ல இருந்து உற்பத்தி திறன் வந்து 6 டன்னாக ஒரு ஹெக்டேர் 6 டன்னாக உயர்த்தப்படும். வேளாண் துறையில் ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான உத்திகளை வகுத்த வழங்க வல்லுநர் குழு அமைக்க நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். 6 விழுக்காடு வேளாண் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக உலகத்தில் வளர்ந்த நாடுகள் நம்ம சொல்றோம். டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் பிரிச்சிருக்கிறோம். இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. ஆசியாவில் ஜப்பான் வந்து வளர்ந்த நாடு, சவுத் கொரியா வளர்ந்த நாடு, சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. அப்போ உலக அளவில் வளர்ந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எல்லா வகையிலையும். அதே போன்று இந்தியாவில் வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ந்துதான் கொண்டிருக்கிறது. அது வளர்ந்த மாநிலமாக டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு அதை கொண்டு வரணும்னா இதுல வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காட்டாகும். பொருளாதார ஒட்டுமொத்த பொருளாதாரம் தமிழ்நாட்டில் அடுத்த பட்ஜெட்டை நாங்க சொல்ல போறோம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 10, 10.5, 11 விழுக்காடு. இந்தியா முழுவதும் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா 5.6 தான் இந்தியா முழுவதும் வளர்ச்சி. இப்போ சமீபத்தில் இந்த குவார்டர் போன டிசம்பர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6.2 சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எங்களுடைய இலக்கு வேளாண் துறைக்கு இப்ப இருக்கிற 2.2 தான் வேளாண் துறை. 6 விழுக்காடு வளர்ச்சி என்னைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுனா வேளாண் துறையினாலே ஒரு மாதிரி தான். ஆனா அவங்க சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க சோத்துல கைய வைக்க முடியாது. அது மட்டும் ஞாபகம். வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள் 3 நாட்களுக்கு நடத்தப்படும். ஏன்னா தெரிஞ்சுக்க புதிய தொழில்நுட்பங்கள் உலக அளவில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ கண்காட்சிகள் வந்து அந்த பகுதியில் மாவட்டங்களையும் அமைக்கப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் இது நேரடியாகவும் மறைமுகமாகும். 50 லட்சம் நினைச்சு பாருங்க. திமுக அரசு வந்து அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க வந்தவுடன் அரசு வேலைகளில் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுக அரசு வந்து. எவ்வளவு தெரியுமா அரசு வேலைகள் கொடுத்திருக்கிறாங்க? 32,000 பிளஸ் 30,000 நிரந்தர வேலை, தற்காலிகமாக 32,000, மொத்தம் 62,000 வேலை வாய்ப்பு அரசு துறையில திமுக அரசு. ஆனா சொன்னது பாமக சார்பில் 18வது ஆண்டாக வேளாண் நிழல் நிதி அறிக்கையை அக்கட்சித் தலைவர் அன்புமணி வெளியிட்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதனை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. Taste the Daily.